ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த வீடியோவில் தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான தமிழ் புத்தாண்டு வருடமாகிய பராபவம் ஆண்டினுடைய முழு பலன்களையும் பார்க்க இருக்கின்றோம். தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தை இரண்டா பிரிச்சுக்கிடுவோம். அதாவது குருவனுடைய பயிற்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பயிற்சி. அதை விட உங்களுக்கு ராகு கேத்து பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசம்பர் ராகு பயிற்சி ஆகிறது. ஜூன் மற்றும் அக்டோபர்ல குருவனுடைய பயிற்சி ஆகுது. இதை வச்சுண்டு ஆக தனுர் ராசிக்காரர்களுக்கு பராபவம் ஆண்டு என்ன கொடுக்கிறது அப்படின்னு கேட்டா வருமானம் 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 வருமானங்கள் அப்படின்னு சொல்றோம். எப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ணினால் அதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா சனி அர்த்தாட்டம சனியாக உட்கார்ந்து இருக்கார். உங்களுடைய ஏனென்றால் அதுதான் சனியினுடைய அமைப்பு. சனி 4ஆம் இடத்துல உட்கார்ந்தா உங்களுடைய ராசியை பார்ப்பார் இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணுவார், எதையாவது பண்ணிட்டே இருப்பார். 2க்கு உண்டானவன் 3க்கு உண்டானவன்ல உங்களுடைய முயற்சியில கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார். இருந்தாலும் குரு அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பிரச்சனை கம்மியாகத்தான் இருக்கும். இப்பொழுது இந்த தனுராசி அன்பர்களுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கண பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி 2026 அன்று பராபவம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் வருடமானது பிறக்கின்றது. காலையில் 9:32க்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. இந்த வருஷம் 60 வருஷங்களில் இது 40வது வருஷமாக இருக்கிறது. விஸ்வாவசு என்பது 39வது வருஷம், பராபவம் என்பது 40வது வருஷமாக அமைந்து அடுத்து வரக்கூடிய வருஷமானது பிளவங்க அப்படிங்கிற வருஷமாக அமைகின்றது. இந்த ஆண்டு ஆக்சுவலி இது ஒரு ஜோடி ஆண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது பராபவமும் பிளவங்கமும் ஒரு சேரதான் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படிங்கும்போது இந்த ஒரு வருஷத்துல ஒரு 50% 60% அப்படிங்கிற அந்த ஒரு பலன் கூடி அது தொடர்ச்சியாக 2 ஆண்டு திட்டங்களாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம். இதில் பல பிளஸ் பாயிண்டும் இருக்கிறது. 2 ஆண்டுகளும் சேர்ந்து நமக்கு ஒரு முழுமையான பலன்களை கொடுக்கின்றது அப்படிங்கிறது. நம்ம பிளவங்கிறது அடுத்த வருஷம் தான் பார்க்க போகிறோம். இருந்தாலும் என்னென்ன விஷயங்களில் நாம் கவனம் வைக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போகின்றோம். நேரடியாக பலனுக்கு போயிடுறேன்னா, இந்த ஆண்டினுடைய அபிமானி தேவத்தை நரியாபாசன் அப்படின்னு பெயர். நரியாபசன் இந்த தேவத்தை ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு அபிமானி தேவத்தை இருப்பார். அந்த தேவத்தையினுடைய வடிவமே அந்த வருஷத்தினுடைய விஷயங்களை நமக்கு விளக்கி சொல்லும். இந்த தேவதையாகப்பட்டவர் பிரகாசமான வடிவமாகவும் குதிரையில் ஏறி அமர்ந்து பிரயாணிக்க கூடியவராகவும் கையில் பரசுவை, தமிழ்ல சொல்லணும்னா மழுவை ஏற்று ஏந்தி கொண்டிருப்பவராகவும் வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ஆயுத பலமே பலம் என்று நம்புகின்ற இந்த உலகத்தில் அதற்கு மேல் ஒரு பலமானது இருக்கிறது, ஆன்ம பலம் என்பது ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதை புரிய வைப்பதாக இந்த வருஷமானது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன, கடவுள் நம்பிக்கையும் சாஸ்திர நம்பிக்கையும் வளரப்போகிறது. நிறைய சயின்ஸ், அதாவது சயின்ஸ் அழிவுக்கு பயன்படுத்துவதை காட்டிலும் அதை ஆற்றலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் இந்த உலகமானது வேலை செய்யும். ஏற்கனவே வார் ஜோன்ல தான் நாம இருக்கிறோம்.
இருந்தாலும் இந்த போர் அபாயங்களுடன் கூடிய இந்த விஷயங்கள் மாறும். மக்கள் கடவுளின் பால் நம்பிக்கையை திருப்புவார்கள், பக்தியானது ஓங்கும், கோயில்களில் கூட்டம் பெருகும், அதே போன்று பூஜை புனஸ்காரங்களில் நம்பிக்கை ஓங்கும். அதே போல பேங்க்லயும் வந்து நிறைய டெபாசிட்ஸ், பேங்க் ஃபினான்ஸ் இதெல்லாம் நல்லா டெவலப் ஆகும். இது அந்த அபிமானியினுடைய அமைப்புல வருவது. அப்புறம் அடுத்த சூக்ஷ்மம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் எப்பொழுதுமே சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும். இந்த வருஷமும் சூரிய சந்திர கிரகணம் இருக்கின்றன, ஆனால் நம்ம நாட்டில் தெரியவில்லை. அதாவது இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது. அதன் பிறகு பிப்ரவரியிலும் அதே மாதத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. ஆனால் இந்தியாவில் அது தெரியாது. எங்கு தெரியும் அப்படிங்கறது அந்த சூரிய சந்திர கிரகணங்களை நான் வந்து போடும்போதே பார்த்துக்கலாம். ஆனாலும் ஐரோப்பிய நாடுகள், பிறகு அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது தெரியும். அதனால அங்கு வாழ்கின்ற நம்மவர்களுக்கு அந்த சூரிய சந்திர கிரகணங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து மாற்றத்தை கொண்டு வரும் வாழ்க்கையில். அதனால நம்ம வந்து அது வந்து கவலைப்பட போறதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தெரியாது. அதனால ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு இந்த சாதகர்களுக்கு. அதாவது வந்து ஸ்ரீவித்யா செய்பவர்கள், வேதத்தை பயிலுபவர்கள், தியானம் போன்ற விஷயங்களில் பயிலுபவர்கள், அந்த கல்விகளை கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜோதிட சாஸ்திரம் முதற்கொண்டு எத்தனையோ சாஸ்திரம் இருக்கிறதுலே அதுக்கெல்லாம் ஜபசக்தி தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயத்துல அவர்களுக்கு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உபாசனையை பலம் 1000 மடங்கு பெருக்கி தருவதாக அமைகிறது. அது அவர்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் தான். சரி, அடுத்தது இந்த வருஷம் வந்து சனி பயிற்சி கிடையாது, அப்பாடின்னு இருக்கும். சரி, குரு பயிற்சி உண்டா? இருக்கிறது. 2 முறை பெயருகிறார். வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் அவர் மிதுனத்தில் இருந்து ஜூன் 2ஆம் தேதி வந்து கடகத்திற்கு வந்து உச்சமாகி, காலபுருஷ தத்துவத்திற்கு 4 உச்சமாகி 10ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு ஆகிய 3 வீடுகளை பார்த்துவிட்டு அதன் பிறகு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்துக்கே போயிடுறார். காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போய்கிறார். அங்கு போய் லாபஸ்தானத்தையும் 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்தையும் பிறகு லக்னம் என்கின்ற உத்தமஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும்போது குருவினுடைய பயிற்சி இந்த வருஷம் வந்து பல அற்புதங்களை நிகழ்த்தும். அது நம்ம ராசி வாரியாக பார்க்கத்தான் போகின்றோம். ராகு கேத்துக்கள் வந்து இந்த வருஷத்தினுடைய கடைசியில டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கும்பத்திலிருந்து மகரத்திற்கும், கேத்து வந்து சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் வருகிறார்கள். இதுதான் அமைப்பு. இந்த அமைப்பை துணை கொண்டு வருஷத்தினுடைய அந்த 9:32 அப்படிங்கிற அந்த டைம்ல ஒரு ஜாதகத்தை போட்டு வைத்திருக்கின்றோம். இந்த 2ஐயும் கணித்து தான் நம்ம பலன் சொல்ல போகின்றோம். சரி, இதுல இன்னொரு சூக்ஷ்மமும் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நவ கிரகங்கள் வந்து ஒவ்வொரு பதவியை மேற்கொள்ளுகின்றன. அந்த பதவியை எந்த கிரகம் வந்து பிரதானமாக மேற்கொள்ளுகிறதோ அந்த கிரகத்தினுடைய இயல்பாக பலன்களும் இருக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது குரு வந்து கிட்டத்தட்ட 3 பதவிகளை வகிக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார், பிறகு சஸ்யாதிபதியாக இருக்கிறார், பிறகு நிரசாதிபதியாக இருக்கிறார். பிறகு சந்திரனும் 3 பதவிகளை வகிக்கிறார். சந்திரன் வந்து சேனாதிபதியாக வருகிறார், அர்க்காதிபதியாக வருகிறார், மேகாதிபதியாக வருகிறார். இதனுடைய சூக்ஷ்மங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல குரு இந்த ராஜாவாக வருவதனாலையும் பிறகு சஸ்யாதிபதி பிறகு நிரசாதிபதியாக வர்றதுனால பல நன்மைகள் உண்டு. ஜென்ரலாகவே பணப்புழக்கம் அதிகமாகும். பேங்க், ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகிறது. நிறைய பணப்புழக்கமும் அதிகமாகும். அதே போல தங்கத்தினுடைய அந்த டீலிங், தங்க வியாபாரம், தங்க விலை உயர்வது, தங்கத்தினால் பல தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக வந்து நிறைய பணப்புழக்கத்தில் பிறகு வந்து வியாபார விஷயங்களிலும் வளர்ச்சியை பெறும். பிறகு விவசாயத்துறையிலும் பல கண்டுபிடிப்புகள், பல விதமான விஷயங்கள் வளர்ச்சி பெறும். பக்தி ஓங்கும், கோயில்களில் கூட்டம் பெருகும், புதிய கோயில்கள் வரும். அது மட்டுமல்ல, தலைமையில் விளங்கக்கூடியவர்களுக்கு நல்ல கௌரவமும் கிடைக்கும். இதெல்லாம் குரு ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும், சஸ்யாதிபதினாக்கா எல்லா விதமான தானியங்களிலும் இந்தியா வந்து முதன்மை வகிக்கும். இந்த பலன்கள் வந்து மேக்சிமம் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா பாரத நாட்டில் பிறந்தவர்களுக்காக தான் நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது இந்தியாவில் தானியங்களும் பிறகு பல்வேறு விதமான அதாவது எக்யூப்மெண்ட்ஸும், இது செவ்வாய் மந்திரியாக வருவதனால இந்த ஆயுதங்கள் விஷயங்களிலும் நம்ம நாடு வந்து முன்னேற போகிறது அப்படிங்கிறது நல்லா தெரியறது.
சரி, சந்திரனால என்ன விஷயம்? சந்திரன் வந்து சேனாதிபதியாக வருகிறார். முதல்ல வந்து பெண்கள் எல்லா விதமான நிறுவனங்களிலும் எல்லா விதமான ஃபீல்டுகளிலும் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவர். இன்ஃபேக்ட் வந்து பல இடங்கள் பல பதவிகளில் வந்து ஆண்கள் பெண்களுடைய ஐடியாக்கள் அவர்களுடைய கட்டளையின் கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயம் உண்டு. சந்தோஷமான விஷயம்தான். சரி, சந்திரனுடைய பலன் என்ன? சந்திரன் வந்து 3 பதவிகளை வகிக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அவர் சேனாதிபதியாக இருக்கிறார். அதனால பெண்களுடைய ஆதிக்கம் மேலோங்கும். பல உச்ச பதவிகளையும் மேக்சிமம் எல்லா ஃபீல்டுலையும் வந்து பெண்கள் வந்து அதிகமாக தன்னுடைய பதவிகளை நிர்வகிப்பார். அவர்கள் நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பெண்களுடைய மதிப்பும் அவர்களுடைய வலிமையும் பெருகும். இது நாட்டுக்கு பல நன்மைகளையும் கொடுக்கும். பிறகு மேகாதிபதி அர்க்காதிபதியாக இருக்கிறதுனால மழை வந்து நிறைய பெய்யும். அதாவது மழையே வரக்கூடாத காலகட்டங்களிலும் வந்து மழை நிறைய பெய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சில இடங்களில் வந்து ஓவர் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி அதிவிருஷ்டி தோஷமும் இருக்கிறது. அதாவது அதிகமான மழை பெய்யக்கூடிய ஒரு தோஷமும் இருக்கிறது. அப்படிங்கும்போது நம்ம அரசாங்கம் வந்து அதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம முன்னேற்பாடுகளாக செய்து கொள்ள வேண்டியது. பிறகு ஃபாரின் கரன்சி நிறைய புழங்கும். இந்தியாவினுடைய பண மதிப்பீடு உயரும். இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறும். இதெல்லாம் இந்த வருஷத்தினுடைய சூட்சமம். இதெல்லாம் வந்து அந்த பதவிகளை வைத்து இப்பொழுது அன்றைய ஜாதகத்தை எடுத்து விடுவோம். புத்தாண்டு அன்னைக்கு வரக்கூடிய ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு லக்னாதிபதியே லக்னம் வந்து ரிஷபம் 9:32 ரிஷப லக்னத்துல தான் இந்த ஆண்டு பிறக்கிறது. லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறார். அவருடன் தான் சூரியன் இருக்கிறார். சூரியன் நுழையிறது தானே, மேஷத்தில் நுழையிறது தான் புது வருஷமாக சொல்றோம். அப்படி என்றால் வெளியுறவுத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்ய போகிறதுன்னு அர்த்தம். 11ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் புதனும் இருக்கிறதுனால தனி மனிதனுடைய திறமைகளும் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணங்கள் நிறைய ஏற்படும். ஆனால் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் வைத்து நடத்துபவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தீ விபத்துகள் நிறைய வருவதற்கு சான்சஸ் உண்டு. ஆக்சிடென்ட் ரொம்ப நிறைய இருக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. ஆனாலும் மருத்துவத்துறையில் நிறைய முன்னேற்றம் இருக்கும். செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது 7க்கு உண்டானோம் 12க்கு உண்டானோம். அதுதான் மருத்துவத்துறையில் நிறைய சாதனைகள் நிகழும். நிறைய வியாதிகளுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பவர் 3ஆம் இடம் 4ஆம் இடம் என்று நிறைய இடத்துல நகர்றதுனால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அவர்கள் அதாவது கடந்த 4-5 வருஷங்களில் இல்லாத அளவுக்கு பொருளாதார ரீதியாக உயர்ந்தும் வளர்ந்தும் இருப்பார்கள். 10ஆம் இடத்தில் சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இருக்கிறதுனால வியாபார ஸ்தலங்களில் வந்து நிறைய ஓட்டம் இருக்கும். ஆனால் நிறைய குழப்பம் இருக்கும். நிறைய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். வியாபாரத்துல மட்டும் அதாவது பிசினஸ் கேடர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பிசினஸ் பண்றது, இதை பண்றது, அதை பண்றது, என்னத்தையா பண்ணிட்டு இருப்போம். ஆனால் எல்லாவற்றிலும் ஒட்டுமொத்தமாக வளர்ச்சியை தான் காணப்போகிறோம். ஆக இதுதான் வந்து இந்த வருஷத்தினுடைய பொதுவான பலன். 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால மேக்சிமம் எல்லாருக்குமே வந்து இடம் விட்டு இடம் பெயர்ந்து போகக்கூடாது. அதாவது வந்து ஏற்கனவே நம்ம வந்து கம்யூட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கர்ப்பிணி பெண்கள் வந்து ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் செயற்கை கருத்தரிப்புக்கு நிறைய வந்து யோகம் இருக்கிறதே ஒழிய கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வருஷமானது, அதாவது குரு வந்து தன்னுடைய உச்சமான இடத்தை அடைந்தாலும் கூட கேத்துவனுடைய அமைப்பினால் வெளியூர் போறதோ வெளிநாடு போறதோ அந்த 3-4 மாதங்களுக்குள் பிரயாணிப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். அதனால கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. இந்த வீடியோவில் தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான தமிழ் புத்தாண்டு வருடமாகிய பராபவம் ஆண்டினுடைய முழு பலன்களையும் பார்க்க இருக்கின்றோம். தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தை 2ஆ பிரிச்சுக்கிடுவோம். அதாவது குருவனுடைய பயிற்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பயிற்சி. அதை விட உங்களுக்கு ராகு கேத்து பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசம்பர் வந்து ராகு பயிற்சி ஆகிறது. ஜூன் மற்றும் அக்டோபர்ல குருவனுடைய பயிற்சி ஆகுது. இதை வச்சுண்டு இந்த ஹோல் இயர் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை வச்சுண்டு நம்ம பார்த்துருவோம். முதல்ல வந்து குருவுக்கு வருமானம் அதிகரிக்கும்.
அதிருஷ்டமான வருமானங்கள். எதிர்பாராத விதத்துல குருவனுடைய ஜூன் 2ஆம் தேதி கடக வருகையிலிருந்து ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு எதிர்பாராத வருமானங்கள், எதிர்பார்த்த ஆனால் அதிக லாபத்துடன் கூடிய வருமானங்கள், பிறகு அதிர்ஷ்டவசமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள், சூதாட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள். ஆக தனுர் ராசிக்காரர்களுக்கு பராபவம் ஆண்டு என்ன கொடுக்கிறது அப்படின்னு கேட்டா வருமானம் 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 வருமானங்கள் அப்படின்னு சொல்றோம். எப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ணினால் அதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா சனி அர்த்தாட்டம சனியாக உட்கார்ந்து இருக்கார். உங்களுடைய குரு உங்களுடைய 8ஆம் இடத்துல மறைகிறார். அப்படி எப்படி வருமானம், அப்புறம் எப்படி வருமானம் அப்படின்னா 8ஆம் இடத்துல குரு தனுர் ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறுகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அதனால மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் 9ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கிறார் யாரு, கேது, அவர்களுக்கும் வருமானம். சொல்ல போனா மூலா நட்சத்திரக்காரர்களுக்கு அரசியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக, அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கான்டாக்ட் இருக்கிறதுனால வருமானம். பூர்வாஷாடா என்கின்ற பூராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பிசினஸ், வணிகம், வெளிநாடு, அப்புறம் வெளிநாடு சார்ந்த விஷயங்களின் மூலமாக வருமானம். உத்திராட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ப்ராப்பர்ட்டி டீலிங், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிலப்புலன்கள், வண்டி வாகனங்கள், இப்படியான வருமானங்கள். ஆக வருமானங்கள் இந்த வருஷத்துல நிறைய இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய வருமானங்கள் வந்த வருமானத்தை ஏமாற்றி பிடுங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களிடம் இருந்து பிடுங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆக இதுதான் தீம். இதுல முக்கியமாக நான் தனுராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, கணக்கு வழக்குகளை பார்க்க ஆரம்பியுங்கள். நீங்கள் உங்களுடைய கண் பார்வையில் கணக்கு வழக்குகளை நீங்கள் ஒரு ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, ஒரு ஜாப்ல இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தொழில் செய்தாலும் சரி, உங்களுடைய கணக்கு வழக்குகளை நீங்கள் தான் பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் ஒரு ஆள் வைத்திருந்தீர்கள் என்றால் அவர்களை டெய்லி உங்ககிட்ட சைன் வாங்க சொல்லுங்க. டெய்லி தினந்தோறும் சளைக்காதீர்கள். நீங்கள் அதில் சளைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு வருமானத்தில் கை வைக்கப்படும். லாபத்துல அதிகமான லாபம் வரும்போது கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா தெரியாது அந்த மாதிரி. அதனால நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அர்த்தாட்டம சனி தன்னுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். ரேவதி நட்சத்திரத்துக்கு போயிட்டு மீண்டும் தன்னுடைய நட்சத்திரத்துக்கு வருகிறார். வருமானத்துக்கு உண்டானவன் சனி. தனுர் ராசிக்காரர்களுக்கு சனி மட்டும் நன்றாக அமைந்திருந்ததுன்னா வருமானம் கூடும். இன்ஃபேக்ட் இப்போ உங்களுடைய தனுர் ராசிக்காரர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் தனுர் லக்னக்காரர்களாக இருந்து சனியினுடைய மகாதசை நடந்ததுன்னு வச்சுடுங்க, நீங்கள் தொட்ட சொத்துகள் எல்லாமே பொன்னாகும். பைரவருடைய வழிபாடு வேணும். ஓம் பம் பைரவாய நமஹ. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், சொத்துக்களை டீல் பண்ணக்கூடியவர்கள், ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ், ரியல் எஸ்டேட் பண்ணுகின்றவர்கள், ஏன் குப்பைகளை வியாபாரம் செய்பவர்கள், குப்பை கான்ட்ராக்ட் எடுக்கிறது, திருப்பதி இந்த மாதிரி பழனி, திருப்பதி, இந்த மாதிரி திருச்செந்தூர், இந்த மாதிரி முடி காணிக்கையாக செலுத்தக்கூடிய அந்த விஷயங்களை கான்ட்ராக்ட் எடுப்பது, இதெல்லாம் சனியினுடைய காரகத்துவத்தின் மூலமாக நிறைய லாபம் இருக்கிறது. உங்களுக்கு ஸ்வர்ணாகர்ஷண பைரவருடைய வழிபாடு நிறைய செய்யணும். உங்களுக்கு சுவர்ணமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது 8ஆம் இடம் அப்படிங்கிறதுல உட்கார்ந்தார்னு வச்சுக்கோங்களேன் குரு. 8ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானம் எப்பவுமே பாப்புலரா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல லாபம் கொடுக்காது. கொஞ்சம் சைடு பிசினஸ் மாதிரி பண்றோம், அல்லது நான் ஒரு சின்ன ஒரு அங்கமா இருக்கேன், ஒரு கம்பெனில ஒரு சின்ன அங்கமா இருக்கேன், அல்லது ஷேர் ஹோல்டர், டைரக்டா இல்லாம ஷேர் ஹோல்டர்ல மறைமுகமான முதலீட்டாளர்கள்னு சொல்றோம் இல்லையா, ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்றோம். அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் நிறைய கிடைக்கும். அதனாலதான் கேம்பிளிங்லயும் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் டைரக்ட் கிடையாது. அதெல்லாம் குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது. இதெல்லாம் தான் நான் சொல்றேன். குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதுன்னு எங்கெங்கயோ மனசு தவறாக போயிட வேண்டாம். ஏன்னா குறுக்கு வழியால சம்பாதிக்கிறது போதைப் பொருள்கள் விட்டும் சம்பாதிக்க முடிகிறது இந்த காலத்துல. அதனால அப்படி இல்லை, குக்காக சம்பாதிக்கிறது. 8ஆம் இடத்துக்கு குரு போறதுனால பலவிதமான நன்மைகள் உண்டு. வெளிநாட்டு பணத்தினுடைய யோகம் உண்டு. சரி, எந்தெந்த ஃபீல்டுல இருந்தா அப்படிங்கறது நம்ம சொல்லிடுவோம். முக்கியமாக சனியினுடைய காரகத்துவம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
இரண்டாவது ராகுனுடைய காரகத்துவம். முதல் 6 மாதங்கள் ஏப்ரல் டு அக்டோபர் உங்களுக்கு ராகுனுடைய காரகத்துவங்கள் அத்தனையிலுமே வருமானம் உண்டு. ராகுனுடைய காரகத்துவம் என்ன தெரியுமா? முதல்ல எடுத்த உடனே மீடியா, பிறகு டெக்னாலஜி, கம்யூனிகேஷன்ஸ், கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டங்கள், நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டங்கள், பிறகு மருந்து ஐட்டங்கள். ராகு வந்து ஒரு வகையில மருந்தையும், இந்த ஒன்றும் இல்லை, தூக்க மாத்திரை எதுக்கு உண்டானது? நிறைய பேர் வந்து தூக்க மாத்திரை வந்து செவ்வாய்க்கு காரகத்துவமா பார்ப்போம். நம்ம மருந்துன்னு சொன்னாலே செவ்வாய் மற்றும் செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன். அப்படி கிடையாது. தூக்கம்னு சொன்னாலே அதுல ஒரு மறைப்பு இருக்கு, நம்மளை மயக்க வைக்கக்கூடிய விஷயங்கள். ட்ரக்ஸ், மேக்சிமம் ட்ரக்ஸ் பாருங்க, அந்த வந்து உடம்பு அப்படியே தூங்க வைக்கிறது. அது எல்லாமே ராகு மற்றும் சனியினுடைய காரகத்துவம், செவ்வாயோட சேர்ந்து. அப்படி பார்க்கும்பொழுது மெடிக்கேஷன்ஸ், மெடிக்கல்ல இருக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல ப்ராக்ரஸ் கிடைக்கும். முக்கியமாக அதாவது ஒரு நாட்டு விட்டு ஒரு நாட்டுல வந்து வியாபாரம் செய்கிறவர், கூட்ஸ், அதையும் வந்து ராகு குறிக்கிறது. பிறகு குருவனுடைய காரகத்துவம், ஆனால் இப்ப டைரக்டா கிடையாது. குருவனுடைய காரகத்துவம் எப்படின்னு கேட்டா, குரு வந்து பெரிய பெரிய ஃபேக்டரிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், கார்பரேட் கம்பெனியை குறிக்கக்கூடிய பிளானட் வந்து குரு தான். அப்படிங்கும்போது அந்த பெரிய லெவல்ல வந்து இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து மறைமுகமான லாபங்கள், கொஞ்சம் சொல்ல போனா சட்டத்திற்கு தெரியாத வகையில் அதிகமான லாபங்களை ஈட்டக்கூடிய தன்மை உண்டு. ஆனா சட்டத்தினுடைய பிடியில வந்து எல்லாருமே சமம். அப்படி சம்பாதிக்கிற காசு வந்து நமக்கு நிக்காது அப்படிங்கிறது தான் வேத வாக்கு. மா கிருதா கஸ்ய சுத்தனம் அப்படிங்கிறது. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாதே, தன்னுடைய உழைப்பில்லாத பொருளுக்கு ஆசைப்படாதே அப்படிங்கிறது. தனுராசிக்காரர்கள் வந்து யூசுவலாவே அப்படி கிடையாது. ஆனா ஒரு காம்படிஷன், ஒரு பிசினஸ் வந்துட்டு அந்த இடத்துல அந்த நிலைமைக்கு தள்ளப்படும் போது வேற வழி இல்லைன்னு பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சொர்ணாகரட்சண பைரவர் வந்து வழிபாடு பண்ணும்போது அது நல்லபடியா இருக்கு. அதற்கு பிறகு இன்னொரு காரகத்துவம் ரொம்ப அழகா வேலை செய்யும். உங்களுடைய எளிமையாகிய சுக்கரனுடைய காரகத்துவத்துக்கு நல்ல அமைப்பு உண்டு. குரு எப்ப மறைந்து வலிமை பெறுகிறாரோ அப்பொழுது அவர் வந்து சுக்கரனுடைய, அதாவது 6 குண்டானவனுடைய பலன்களையும் வந்து ஊக்கப்படுத்துவார். உங்களுடைய இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது மேஷத்துல சுக்கரன் இருப்பார் இல்லையா? அவர் ஒரு மாதாந்திர ஒரு பிளானட். அவர் வந்து கிட்டத்தட்ட 7 மாசங்கள் வந்து, அதாவது இதுல இருந்து மேஷத்துல இருந்து துலாம் வரைக்கும் போயிட்டு, துலாம்ல இருந்து அவர் மறுபடியும் மேஷம் வரைக்கும் வரார் இல்லையா? அவ்வளவு லாபம் இருக்கும். அதனால இந்த வருஷம் வந்து 2 விதத்திலேயே லாபம். வெளிநாட்டு பணம் இருக்கு, வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சனியினுடைய காரகத்துவம், ராகுனுடைய, குருவனுடைய காரகத்துவம், கடைசியில சுக்கரனுடைய காரகத்துவம். புதனுடைய காரகத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த புதனுடைய காரகத்துவத்துல வந்து முதல்ல ஐடி வரும், பிறகு பிரிண்டிங் பிரஸ், அந்த மீடியாவில் வந்து இந்த பேப்பர்ஸ், மீடியா துறை வந்து பேப்பர் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரும். ஆன்லைன் பேஸ்ட் எல்லாம், இதெல்லாம் வந்து ராகுனுடைய காரகத்துல வரும். பிறகு வெப்பன்ஸ், அதன் மூலியமாக லாபம் அதிகமாகும். வெப்பன்ஸ் அது வந்து செவ்வாய் 12 உண்டானம்னு 5 உண்டானம்ங்கிறதுனாலையும் வெப்பன்ஸ் மூலமாகவும் லாபம். இதெல்லாம் வந்து தனுராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து, அதான் சொன்னேன் இல்லையா, வருமானம் 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 வருமானங்கள் அப்படின்னு சொன்னேன். உண்டு. அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சோதனைகளும் உண்டு. அர்த்தாஷ்டம சனி என்பவன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவன். குருவனுடைய பார்வையில் இருக்கின்றான். அடுத்த 6 மாதங்கள் நீங்க வந்து டிசம்பருக்கு அப்புறம், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 5 மாதங்கள் ராகு உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு மகரத்திற்கு வருவார். கேத்து உங்களுடைய 8ஆம் இடமாகிய 4க்கு போவார். அப்பொழுது குரு இங்க 5ஆம் இடத்துக்கு வந்துடும். அதனால சட்டத்திற்கு புறம்பாக உயர் பதவிகளில் இருந்து கொண்டு சட்டத்திற்கு புறம்பாக பணத்திற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அடிவாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, இப்ப உறவுகள்ல எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அம்மாவனுடைய உறவுல கொஞ்சம் சிக்கல்கள், அப்பாவனுடைய உறவுல கொஞ்சம் ஆரோக்கியக்கேடு இருக்கதான் செய்கிறது. ஆனால் பெரிய ஆபத்து ஒன்றும் கிடையாது. தாத்தா பாட்டிகள், இந்த மாதிரி வயதான வீட்டில் வயதானவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். ஒரு வயதானவர்களுடைய அவருடைய டிபார்ச்சர், அந்த ஒரு இழப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். குறிப்பாக கணவன் மனைவியினுடைய உறவுகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல அதுல வந்து ஒரு மகிழ்ச்சி,
குடும்பத்துல வந்து ஒரு குழந்தைகளுக்கு நம்ம திருமணம் பண்ணி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இதெல்லாம் வந்து சொந்தக்காரர்கள்ல வந்து தன்னுடைய தாய் வழி சொந்தக்காரர்கள், தந்தை வழி சொந்தக்காரர்களிடம் வந்து வெளியில விலகி இருந்தவர்கள் அவர்களுடைய பக்கத்துல போகக்கூடிய அமைப்பு. காதலர்கள் வந்து அதாவது பகைத்து கொண்டு, அதாவது அப்பா அம்மா இவர்கள்லாம் ஒத்துக்கிடாம தனியாக சேர்ந்து மனம் புரிந்தவர்கள் தன்னுடைய குடும்பத்துடன் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய சொந்த பந்தங்களோட இருப்பார்கள் தனுராசி அன்பர்கள். கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், சொந்த பந்தங்கள் நெருங்கும் பொழுது கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அது இந்த சனியினுடைய காரகத்துவம் இருந்தாலும் அது நன்மைக்கு தான். அதுல இருந்து நம்மை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். டிசம்பருக்கு அப்புறம் வந்து வாய் பேசுவதில் எல்லா பிசினஸ் நிமித்தமாகவும் சரி, உறவு நிமித்தமாகவும் சரி, பேசுவதை ரொம்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆக வேண்டும். இது ஒரு ஜாக்கிரதையாகவே நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ராகு வந்து அற்புதமான ஒரு இதுல ரேஞ்சில் இருக்கிறார். குருவனுடைய பார்வையில இருந்து உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தையும் அளவு கடந்த உங்களுடைய கான்பிடென்ட்டை வந்து ஒரு பில்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதை நம்ம அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா டிசம்பர் வரைக்கும் அப்படியே தொடரலாம். ஆனாலும் ஜூனுக்கு அப்புறம் குருவனுடைய பார்வையை ராகு இழக்கும் போது கான்பிடென்ட் மட்டும் வேலைக்காகாது, கொஞ்சம் அனுபவ ரீதியாக யோசிக்க வேண்டும். அதனால பண வரவு மற்றும் கௌரவ உயர்வு இதெல்லாம் வேண்டும். ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் வந்து வெயிட் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் நீங்க 4ஆம் இடம் அப்படிங்கிறது மீனமாக இருக்கிறதுனால நீங்க நடையை கூட்ட வேண்டும். நடையை கூட்டினாதான் உங்களுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட் நடக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஹார்மோன் விஷயத்திலையும் பிரச்சனைகள் குறையும். நடந்தா எப்படி ஹார்மோன் குறையும் அப்படின்னாக்கா, நடந்தா எல்லா விஷயங்கள்லையும் நன்மை ஏற்படும், எல்லா வியாதிகளும் குறையும். பெண்களுக்கு வந்து ஹார்மோன் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தென்படுகிறது. கர்ப்பப்பை இஷ்யூவும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வயிற்றுக்கோளாறு மற்றும் அது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் இருக்கும். இருந்தாலும் அது வந்து நல்லபடியாக குறைந்து வரும். கொஞ்சம் டேஞ்சரான வியாதிகள், அதாவது வந்து கேன்சரஸ் மாதிரியான வியாதிகள் இருக்கோ அப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில. அதாவது வரக்கூடிய டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ராகு வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து கேத்து 8ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு போகிறார் இல்லையா? அங்க போன உடனே இல்லாத வியாதிகள் பேரெல்லாம் சொல்லி பயங்கரமாக பயமுறுத்தி ரொம்ப பயந்து பேனிக் ஆகி அதுக்கப்புறம் இல்லை அப்படிங்கிறது சொல்லும்போது இருக்குன்னு சொன்னாங்க இல்லைன்னு சொல்றாங்க, எதை நம்புறது தெளிவாக மாட்டோம். அது ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு. அதனால டிசம்பர்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்னாக்கரஷ்டான பைரவர் வந்து வருமானத்துக்கு சொன்ன ஆரோக்கியத்திற்கு கணபதியினுடைய வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. மெடிசன்ஸ் வந்து அலோபதி மெடிசன்ஸ் வந்து ஆபத்துக்கு அதை தவிர வேற பெஸ்ட் கிடையாது, நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி சிகிச்சை ஆபத்தான உடனடியாக அவசர சிகிச்சைன்னா அலோபதி தான் போயாகணும். ஆனால் உங்களுக்கு ஆயுர்வேதம் மற்றும் ஹோமியோபதி இந்த வைத்தியங்கள் நல்லபடியாக, அக்குபஞ்சனமே உங்களுக்கு நல்லபடியாக ஹெல்ப் பண்ணும். அதனால ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தா போதும். அப்புறம் ஸ்கின் டிசீஸ் வரும். இந்த ஸ்கின் டிசீஸ் வந்து ரொம்ப சாதாரணமா நினைக்க வேண்டாம். ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வந்து அப்படி சில பேர்லாம் வந்து அப்படியே பாலமா தோல் வெடிச்சிடலாம் ஒரு மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு சீரியஸா இல்லைன்னாலும் கொஞ்சம் ஸ்கின் டிசீஸ் இருக்கு. அதனால ஸ்கின் கேர் எடுக்கிறது ரொம்ப வந்து அவசியம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய படிப்பில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஊக்கப்பட்டு படித்தால் உங்களால் வந்து கண்டிப்பாக ஒரு ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ண முடியும். முக்கியமாக நான் சொல்லக்கூடிய நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய படிப்புகள் ஆகிய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், குரூப் 1, குரூப் ஏ, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி பண்ணினா அரசாங்க வேலைக்கு உத்தரவாதம் உண்டு. தனுராசிக்காரர்களுக்கு அரசு வேலைக்கு வந்து உத்தரவாதம் உண்டு. அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு நிறைய ஒரு ஆதாயம் உண்டு. ஜாப்ல வந்து ஜாப் வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லபடியா பயன்பாடு கொடுக்கும். கொஞ்சம் வெளிமாநிலங்களுக்கு போய் வந்து ஜாப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய யோகம் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து நான் ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன், நான் ஏதாவது சொந்தமாக வைக்க வேண்டும் அப்படின்னாக்கா 45 வயது முடிந்தவர்கள் கண்டிப்பாக சொந்த தொழில் ஆரம்பித்து அதிலும் வந்து உங்களால வந்து சம்பாதிக்க முடியும். பார்ட்னர்ஷிப் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுல கொஞ்சம் திகட்டல் இருக்கு இந்த வருஷம் இருக்கிறது. ஆனா கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா உங்க அக்டோபருக்குள்ள செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ராகு கேத்து 2க்கும் 8மாக வரும்போது பண்ணக்கூடாது. அதனால இந்த வருஷம் வந்து முதல் 6 மாதத்துல பார்ட்னர்ஷிப் நல்லபடியாக சேர்க்க வேண்டும், சேர்த்துக் கொள்ளுங்கள்.
படிப்புல வந்து மெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பெரிய ஹோப் இருக்காது. ஆனாலும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசினஸ், காமர்ஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி பிசினஸ் ஓரியன்ட் எந்த ஒரு படிப்பா இருந்தாலும் நல்லபடியா இருக்கும். நல்ல ஒரு ஆர்கிடெக்டா வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓவியராக அல்லது வந்து பல்கலை வல்லுநனாக, ஸ்டாண்டிங் காமெடியனாக, மீடியா துறையில வந்து ஒரு கேமராவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டெக்னீஷியனாக வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கேமரா வரக்கூடிய அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடியவர்களுக்கு, அதாவது வந்து நிழல் உலகம்னு சொல்றோம் இல்லையா, இந்த போட்டோஸ் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, பின்னாடி எடிட்டிங் பண்றது, விஎஃப்எச் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து இந்த தனுராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. வேளாண் துறையை மறுக்கொண்டு, வேளாண் துறையிலையும் சரி, நெசவுத்துறையில் கார்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நெசவுத்துறை, இந்த நெசவுல வந்து இப்ப ஹேண்ட்லூம் இருக்கு, பவர்லூம் இருக்கு. இவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு பிடிமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கார்மெண்ட்ஸ், இந்த துணி கடைகள்லாம் வைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது இல்லையா, அவர்களுக்கு எல்லாமே இந்த சுக்கிரன் வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்க போகிறார் ஜூனுக்கு அப்புறம். அந்த சுக்கிரனுடைய காரகத்துவம் தான் கார்மெண்ட்ஸ், விதவிதமான துணிகள், கலர் கலரான துணிகள், இதுகள்லாம் அந்த கார்மெண்ட்ஸ்லயும் சரி, துணி நெய்யக்கூடியவர்களும் சரி, வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் சரி, டெக்ஸ்டைல் பிசினஸும் சரி, எல்லாருக்குமே நல்ல ஆதாயம் இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் டிலே பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்படிதான் நமக்கு ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டும் அப்படின்னாக்கா ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் வந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த காலகட்டங்களை பயன்படுத்துவதற்கு யோகம் இருக்கிறது. இரண்டாவது 6 மாதங்கள் 5 மாதங்கள் ராகு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாருனாக்கா ப்ராப்பர்ட்டியில கொஞ்சம் சிக்கல் வரக்கூடிய யோகம் இருக்கு. அதனால ப்ராப்பர்ட்டி முன்னாடியே வாங்கி கொள்ளுங்கள். பிறகு உங்களுடைய சொசைட்டில நான் வந்து ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறவர்கள் கொஞ்சம் பப்ளிக்கா, கொஞ்சம் சேவைகள், கொஞ்சம் கோயில் விஷயங்கள் இதெல்லாம் பண்ண உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த சமுதாயத்துல ஒரு நல்ல பெயரும் நல்ல ஒரு இமேஜும் கிரியேட் பண்ணுவதற்கு இது ஒரு நல்ல ஒரு காலம் அது. அதனால தனுராசிக்காரர்களுக்கு வந்து வருமானத்துடன் சேர்ந்து கௌரவமும் அதே போன்று பல வாய்ப்புகளும் சொத்துக்கள் கூடுவதுமாக பல நன்மைகளை கொண்டதாக இருக்கிறது. கொஞ்சம் வந்து 2வது, அதாவது பாதியில அக்டோபருக்கு அப்புறம் அல்லது டிசம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பத்தின பயமும் சட்ட சிக்கல்களை பத்தின கொஞ்சம் பயமும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் இது எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பிரதர்ஸ்ல வந்து தம்பி கிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அண்ணன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக அனுசரணையாக இருப்பார். உங்களுடைய மனதளவுல வந்து நானும் ஒரு தொழில் அதிபதி, அதாவது என்னாலையும் வந்து ஒரு தொழில ரன் பண்ணி 2 பேருக்கு நம்மளால சம்பளம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. மற்றும் சனியினுடைய காரகத்து வந்து இந்த ஃபுட் ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஃபுட் ஐட்டங்கள் வந்து ஜங்க் ஃபுட் ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வருமானம் கூடக்கூடிய அந்த விஷயத்துல வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தனுராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு லட்சுமி கட்டாட்சமான யோகமான ஒரு வருஷம். இந்த பராபவம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை, அவ்வளவுதான். கொஞ்சம் மன ஆரோக்கியத்திலையும் பயம், ஏன்னா டிசம்பர்ல இருந்து கொஞ்சம் பயம் அதிகமா, கேத்து 8ஆம் இடத்துல வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பயம் அதிகமாகக்கூடிய ஒரு சான்சஸ் உண்டு. ஆனால் அதெல்லாம் எக்ஸாஜரேட்டட் தான், உண்மையான ஆரோக்கிய குறைவெல்லாம் பெருசா இல்லை. அது வந்து என்ன, அதுலயும் ஒரு வகையான நன்மை இருக்கிறது. நம்ம வந்து அந்த பயத்துல நம்ம கொஞ்சம் உணவுகளை கட்டுப்படுத்துவோம், நம்மை நாமே சரி செய்து கொள்வோம். வெளியூர் போறது அத்தனையுமே, அதாவது வெளிநாடு போகணும், வெளிமாநிலங்கள் போகணும், எல்லாமே வந்து நீங்க டிசம்பர் மாசத்துக்குள்ள பிக்ஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள வெளிநாடு போயிட்டு வாங்க, அல்லது வெளிநாடு போயிட்டு அங்க தங்கினா கூட டிசம்பருக்கு முன்னாடி கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு போற இடத்துல எல்லாம் வந்து வாய்ப்புகள் கூடும். டிசம்பர் 5ஆம் தேதி ராகு நகர்ந்ததுக்கு அப்புறம், கேத்து நகர்ந்ததுக்கு அப்புறம் வெளிநாடு போறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து அதுல சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படியே போனாலும் சக்சஸ்ஃபுல்லா நம்ம நினைக்கிற மிஷனை வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏனென்றால் அதுதான் சனியினுடைய அமைப்பு. சனி வந்து 4ஆம் இடத்துல உட்கார்ந்தா உங்களுடைய ராசியை பார்ப்பார் இல்லையா, அதனால அவர் என்ன பண்ணுவார், எதையாவது பண்ணிட்டே இருப்பாரு. 2க்கு உண்டானவன் 3க்கு உண்டானவன்ல உங்களுடைய முயற்சியில வந்து கொஞ்சம் ஏதாவது வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார். இருந்தாலும் குரு அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பிரச்சனை கம்மியாகத்தான் இருக்கும். இப்பொழுது இந்த தனுராசி அன்பர்களுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, சித்திரை மாதத்திற்கு உண்டான நல்ல நாட்கள் என்ன, அதாவது ஆங்கிலத்துல சொல்லணும்னாக்கா
ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் உண்டான நல்ல நாட்கள் நட்சத்திரத்தின்படி. இது ரொம்ப முக்கியம். ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம் நமக்கு எது நல்ல நாட்களா இருக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா அந்த நட்சத்திரத்தை அடிப்படை தான் ஒரு நாள் நல்ல நாளா, இதுக்கு இந்த விஷயத்துக்கு ஏற்ற நாளான்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால அந்த நாட்களை மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளா, இது சின்ன விஷயம் தான். ஆனா பழக 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 நீங்க அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த நிறைய பலன்களை, நல்ல பலன்களை காண்பீர்கள். மூலம் நட்சத்திரத்திற்கு ஏப்ரல் 20, மே 4, மே 11, மே 13, மே 14 இந்த 5 நாட்கள் நல்ல நாட்கள். மறுபடியும் சொல்றேன், மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 20 ஒரே நாள் தான் ஏப்ரல்ல. மே 4, மே 11, மே 13, மே 14 ஆகிய 5 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 30, மே 8, மே 14 3 நாட்கள். ஏப்ரல் 30, மே 8, மே 14. அதே போல உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 20, மே 4, மே 11, மே 13 ஆகிய 4 நாட்கள். மீண்டும் சொல்றேன், உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 20, மே 4, மே 11, மே 13 ஆகிய இந்த நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களை நன்கு பயன்படுத்தி நல்ல பலன்களை தனதாக்குங்கள். ஆக இது யோகமான லட்சுமி கட்டாட்சமான வருஷம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்களுக்கு வேண்டிய, உங்களுக்கு என்ன சங்கல்பம் இருக்கோ அதை விட 100 மடங்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.